வெயிட் லாஸ் பண்ணும்போது புரோட்டீன் பவுடரில் குடித்தா ஹெல்த்தியாக ஃபீடாக வெயிட் குறையுமா, இல்லை ஃபைபர் பவுடரில் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி குடித்தா ஹெல்த்தியாக ஃபீடாக வெயிட் குறையுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க. இவங்களுக்கான ஒரு வீடியோ தான். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட கைடன்ஸ் மூலயமா வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் உங்களுக்கு கம்மி விலையில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் பாடிக்கு புரோட்டீனும் தேவை, அதே மாதிரி ஃபைபரும் தேவை. அப்போ நீங்கள் டெய்லி பேஸில் ஃபைபரும் எடுத்துக்கணும், புரோட்டீனும் எடுத்துக்கணும். அப்படின்னா தான் ஹெல்த்தியாக வெயிட் குறைக்க முடியும். நீங்கள் உங்கள் பாடிக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்களோ அவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா, காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஹெர்பலைஃப் ஷேக் தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இதில் ஹெர்பலைஃப் ப்ரோட்டீன் பவுடரில் 2 ஸ்கூப் போட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா மார்னிங்க்கு தேவையான ப்ரோட்டீன் இந்த ஷேக்கில் இருந்தே கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஆஃப்டர்நூன் லஞ்சை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கிற மாதிரி, புரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரி, மேக்ரோ மைக்ரோ நியூட்ரிஷன் இருக்கிற மாதிரி நீங்கள் ஹெல்த்தி லஞ்சாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு காலையில் மதியம் உங்களுக்கு தேவையான புரோட்டீன் ஃபில் ஆகும். அப்போ ஹெல்த்தியாக வெயிட் குறையும். வெயிட் குறைக்கும் போது புரோட்டீன் நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது உங்கள் பசித்தன்மையும் கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் ஹெல்த்தியாகவும் எனர்ஜியாகவும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு புரோட்டீன் ரொம்பவுமே சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, ஃபைபர், நார்ச்சத்து. ஒரு நாளைக்கு எவ்வளோ நார்ச்சத்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு 25லேருந்து 30 கிராம் நீங்கள் நார்ச்சத்து டெய்லி பேஸில் எடுத்துக்கணும். இதுவே ஒரு ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு 40 கிராம் டெய்லி பேஸில் நார்ச்சத்து எடுத்துக்கணும். டெய்லி பேஸில் அவங்க எடுக்கல அப்படின்னா அவங்க வயிறில் நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ இதுக்காக தான் நார்ச்சத்து டெய்லி பேஸில் எடுத்துக்கணும். ஸோ நார்ச்சத்து நீங்கள் ப்ராப்பராக எடுக்கும்போது தான் உங்கள் வயிறை நல்லா க்ளீனாக வச்சுக்கும், உங்கள் வெயிட் லாஸும் ஃபீடாக இருக்கும். இப்போ பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே முக்கியம் நார்ச்சத்து தான். நம்ம எப்படி டெய்லி பேஸில் ஃபைபர் எடுத்துக்கலாம் அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணும்போது நைட்டு நீங்கள் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி குடிப்பீங்க. இந்த ஷேக்கில் ஃபைபர் பவுடரை 1 ஸ்கூப் நீங்கள் ஆட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பாடிக்கு தேவையான நார்ச்சத்து இந்த ஃபைபர் பவுடர்லேருந்து கிடைக்கும். உங்கள் வெயிட் லாஸும் ஃபீடாக இருக்கும், உங்கள் வயிறும் நல்லா க்ளீனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலையும் மெயின்டெனன்ஸ் பண்ணும். உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கிறதுக்கும் இந்த ஃபைபர் பவுடர் சப்போர்ட் பண்ணும். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க, சார் நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஃபைபர் எடுக்கணுமா புரோட்டீன் எடுக்கணுமா அப்படின்னு. உண்மையாக நீங்கள் வெயிட் லாஸ் ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்னா காலையில் புரோட்டீன் எடுங்க, நைட்டில் ஃபைபர் எடுங்க. உங்கள் வெயிட் லாஸ் சூப்பராக இருக்கும். நீங்கள் என்னோட கைடன்ஸ் மூலியமா ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து உங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் டெய்லி பேஸில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.